18 ஆண்டுகள் நான் பணியாற்றிய 37 ஆண்டு காலகட்டத்தில் 18 ஆண்டுகள் என் கூடவே இருந்தார். டெப்டி கமிஷனர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் நார்த்தாக சென்னைக்கு வந்தேன். 9 ஆண்டுகள் குமரி மாவட்டம், பெரியார் மாவட்டம், நாகப்பட்டினத்தில் பணியாற்றிய பிறகு எஸ்பியாக சென்னைக்கு வந்தவுடனே அன்னைக்கு இருந்த போலீஸ் கமிஷனர் ஸ்ரீபால் வந்து உங்களுடைய வேகத்துக்கு விரைவுக்கு ஒரு நல்ல பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போடுறனாரு. அவராக பார்த்து போட்டார். 18 ஆண்டு காலமாக என் கூடவே இருந்தார். நான் காவல்துறையில் சில பேர் இருக்காங்க, தனபால் இருக்காரு, பல பேர் தெரியும். நான் ஒரு வித்தியாசமாக செயல்பட்டவன். 36 ஆண்டு கால காக்கி சட்டை பயணத்தில் 100க்கு 100 நேர்மையாக, நியாயமாக, நாணயமாக, உண்மையாக, வீரமாக, தீரமாக, விவேகமாக, சுறுசுறுப்பாக, நடுநிலைமை தவறாமல் பணியாற்றியவன். அந்த காலகட்டத்தில் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதன்படி 100க்கு 100 வாழ்ந்தவர் செல்லத்துறை. ஒரு உண்மையான கிறிஸ்தவர். ஆண்டவனுடைய அருள் அவருக்கு எல்லா வகையிலும் கிடைக்க வேண்டும் என்று தந்தார். 1 மாதத்துக்கு முன்பு நான் பேசினேன். அப்போ கூட தனக்கு வந்து உடல்நலம் மிக குறைவாக சமாளிக்க சொல்லவே இருக்கல. வந்து பார்த்துருப்பேன். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, இத்தனை ஆண்டு காலமாக பணியாற்றியது வந்து என் மேலே வந்து அளவு கடந்த பாசம் தந்தார். அவருக்கு தெரியும். எனக்கு அவரை பிடித்ததுன்னா, நான் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தார் முக்கியங்கள்ல. ஆனால் காவல்துறை வந்து ஒரு நேரம்னா நேரம், கண்ணியம், கடமை, அன்பா, பண்பா, பாசமா, இணைப்பா, பிணைப்பா, தன்மையா, பொறுமையா, பெருமையா, ஈவா, இரக்கமா, மனிதநேயத்தோடு வாழ்ந்த மனிதர். பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் இப்போது கண்ணீர் விட்டேன். எத்தனையோ நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கின்றேன். ஆனால் செல்லத்துறை இறந்ததை பற்றி காலையில் சொன்னோடனே எனக்கு மனசு அப்படியே ஆடி போச்சு. ஆண்டவா, 100 ஆண்டு வாழ வேண்டிய மனிதருக்கு இது நடந்தது. ஆனால் அவர் விட்டு சென்ற பணிகளை அவருடைய மக்கள், அவருடைய குடும்பத்தினர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள், படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், பண்பா, விடிவா, விளக்கமா, ஆண்டவா, இவர் விட்டு சென்ற பணிகளை அவருடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆண்டவர் வேண்டிக்கிறேன். இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் இப்போ போலீஸ் கமிஷனராக இருந்தேன். நார்மலாக வந்து அனுமதி வாங்கணும், கேட்கணும். என்னையும் கேட்டார். நல்லது, நல்ல காரியம் செய்யணும்னு கொடுத்தேன். இந்த நிகழ்ச்சி வந்து அரசாங்கத்துக்கு போச்சு. இவனு அவர் உண்மையிலேயே கிறிஸ்தவர், பிறந்து வளர்ந்து வாழ்ந்த காலவர், யாருக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ணாதவர், நல்ல மனிதர். நான் பொறுப்பினர். நான் வந்து ஒரு வித்தியாசம் வாழ்ந்ததுனால டிபார்ட்மெண்ட் எல்லாரும் தெரியும். நீங்கள் சொன்னால் போதும், அவ்வளோதான். நல்லா படியாட்டேன். அப்பப்போ கேட்பேன், எப்படி இருக்கேன் ஐயாலாம் போயிட்டுருக்கேன். மறுக்கின்ற மனிதன் என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்க்கணும். ஆனால் வாழ்கின்ற காலத்தில் செல்லத்தலை மாதிரி ஒரு வாழ்ந்த மனிதன் நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய நினைவு. தனபாலை சைக்கு தெரியும். அப்கோர்ஸ் அவர் பக்கத்தில் இருந்தார். எல்லாரும் வந்து ஒரு முறை கூட வந்து செல்லத்தில் வந்து கொஞ்சம் பிபி போகிறாங்க இல்லை. ஐயா எப்படியோ அதன்படியே வாழ்கிறார். வாழறது முக்கியம் இல்லை, எல்லா மக்களுக்கும் தொண்டு செய்வோம், மக்களுக்கு துணை புரிவோம், உண்மை செய்வோம், நன்மை செய்வோம், உள்ளவரை இறுதி வரை நல்லவராக, வல்லவராக, நண்பராக, அன்பராக இருந்து செயல்பட்டு தொண்டு செய்வோம், மக்களுக்கு துணை புரிவோம், உண்மை செய்வோம், உள்ளபடி ஊக்கிறவரை நல்லவராக, வல்லவராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மதங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தின்படியே வாழ்ந்தவர். ஆண்டவர் அவருடைய குடும்பத்தினருக்கு எல்லா வகை வளமும் நலமும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அவருடைய மகளை வந்து ஒரு IAS IPS ஆக்க வேண்டும் என்றிருந்தார். ஒரு முறை நான் வர சொல்லியிருந்தேன். அவர் வேறவே போக முடியல. ஆனால் எல்லாத்துக்கும் பாசம் உள்ளது, அதான் முக்கியமானது. ஆண்டவனை வேண்டிக்கிறதெல்லாம், ஆண்டவா, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் தொண்டு செய்தாரோ, அவர் விட்டு சென்ற பணியிலே அவருடைய மக்களுக்கு, குடும்பத்தினருக்கு, உற்றார்கள், உறவினர்கள்,
நண்பர்கள், அன்பர்கள், படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், எல்லா மக்களுக்கும் சாதி, சமய, மத, மொழி என வேறுபாடுகளை எல்லாம் மறந்து மக்களாக மாமனிதராகவே வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த பணியை தொடர வேண்டும் என்று எல்லா வள இறைவனை ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இழந்தன